Hello students, welcome to Minimax channel and this is Priya. இன்னைக்கு நாம CBSE class 10th Max subject உடைய chapter 7 அதாவது coordinate geometry உடைய introduction part பார்க்க போறோம். First இதுல ரெண்டு exercise இருக்கு. First exercise based on distance formula, ஒரு single formula அதை எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றது first exercise and second one section formula, அதாவது ஒரு லைன்ல செக்ஷன் பண்ணும்போது என்ன ரேஷியோ வச்சு எப்படி சம் சால்வ் பண்ண போறோம்ன்றது செக்ஷன் ஃபார்முலா. இந்த வீடியோல இந்த ரெண்டு ஃபார்முலாவும் என்ன அப்படின்னும் அப்புறம் அதை எக்ஸாம்பிள் சம்ஸ்ல எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். வாங்க இப்போ அதை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்கன்னா, to find the distance between 2 points a of x1 y1 and b of x2 y2 in a 2D plane, and the distance formula is square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. First distance அப்படின்னா நம்ம எதுக்கு கண்டுபிடிப்போம்? இப்போ ஒரு லைன் எடுத்துக்கோங்க, இதில் a bன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்போ இது 2Dன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ x1, y1 அண்ட் x2, y2 அப்படின்னு ரெண்டு கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இது கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ நம்ம இது எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலா? அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு நோட் பண்ணிக்கிறீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ், அதாவது ஏக்கும் பிக்கும் ஏக்கும் சிக்கும் இந்த மாதிரி இந்த மூணுத்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். அண்ட் இந்த மூணு டிஸ்டன்ஸையும் வச்சு இது ஐசோஸ்லெஸ்ஸா ஈக்குவலேட்டர்லான்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஒரு ரெக்டாங்கிள் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு ஸ்கொயர் கொடுக்குறாங்கன்னா, இப்போ அந்த ரெக்டாங்கிள் ஸ்கொயருக்கும் நடுவில் அந்த ஏபிக்கு பிசிக்கு அண்ட் சிடிக்கு இதுக்கெல்லாம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி இதோட வேல்யூஸை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம், இது ரெக்டாங்கிளா ஸ்கொயரான்னு சொல்லுவோம். அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி சைட்ஸில் நம்ம டயக்னல்ஸும் கண்டுபிடிப்போம். அதாவது பிடி அண்ட் ஏசி, இப்போ இந்த டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு ஒரு வேல்யூ அப்படின்ற மாதிரி இந்த டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணி கொடுத்துருக்கிற டயக்ராம் என்ன டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டர்னு சொல்கிறதுக்கும் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு இது கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதோட அப்ளிகேஷன் எப்படின்றத இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸை சால்வ் பண்ணியிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம செக்ஷன் ஃபார்முலா பார்த்துட்டு அப்ளிகேஷன் பார்க்கலாம். இப்போ செக்ஷன் ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்கன்னா, if a point P of x, y divides the line joining A of x1, y1 and B of x2, y2 in the ratio m:n, then x equal to y equal to கண்டுபிடிக்கிறோம். இதில் m:n எடுக்கலாம், இல்லை m1:m2 எடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு லைன் எடுத்துக்கோங்க. சப்போஸ் ஒரு லைன் நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா, P of ஒரு லைன்ல ஏபி அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சோம். இப்போ இதுல என்ன பண்ண போறோம், இந்த லைனை ஒரு பாயிண்ட் டிவைட் பண்ணுவோம் ரெண்டா. அதான் பாயிண்ட் டிவைட்ஸ் த லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நடுவில் ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது இந்த லைனை டிவைட் பண்ணுது. சரி, இந்த பின்ற பாயிண்ட் x, yன்னு ஒரு கோஆர்டினேட் எடுத்துக்கோங்க. இது எப்படி டிவைட் பண்ணும்? 1:1 தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது m:n, அதாவது 3:2 4:5 எந்த ரேஷியோவில் வேணால் இதை டிவைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதை ரெண்டா டிவைட் பண்ணுறது தான் செக்ஷன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த எக்ஸையும் ஒய்யும் நம்ம கண்டுபிடிப்போம். சம்ஸில் நமக்கு ரேஷியோ கொடுத்துருவாங்க அண்ட் நம்ம பாயிண்ட் கண்டுபிடிப்போம். இது m1, m2, m:n என்ன நேம் வேணால் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே நம்ம ரிப்பீட்டிங். இப்போ இதில் முக்கியமான இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட் பி இன்டர்னலி இருக்கிறது தான் நம்மளுடைய கிளாஸ் 10th உடைய கான்செப்ட். அதே பாயிண்ட் பின்றது எக்ஸ்டர்னலாகவும் இருக்கலாம். பட் இது டிவைட்ஸ் த லைன் இன்டர்னலின்ற ஃபார்முலா மட்டும்தான் நமக்கு 10th சாப்டரில் கவர் ஆகுது. ஸோ எவ்ரி டைம் அவங்க அதை கொடுக்கும்போது எக்ஸ்டர்னலும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி இன்டர்னல் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் இன்டர்னலி அப்படின்றது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் செக்ஷன் ஃபார்முலாவில் நமக்கு இருக்கிறது. எக்ஸ்டர்னலின்றது நமக்கு இப்போ கிடையாது. ஸோ இதோட இந்த செக்ஷன் ஃபார்முலா கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் உங்களுக்கு இதை நான் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளான சம்ஸ் சால்வ் பண்ணணும் ஜஸ்ட் ஒன் சம் சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் P of 3, 2 அண்ட் Q of -2, -3. அதாவது ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எடுத்துப்போம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கோங்க. இதில் x1 y1 எது வேணால் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம், அதனால் ஆன்சர் மாறாது. ஸோ இது x2 y2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 என்னது -2 மைனஸ் x1 என்னது 3. ஸோ -2 -3 the whole square plus y2 என்னது -3 and y1 என்னது 2. ஸோ -2 the whole square.
இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் என்ன வரும்? -2 -3 -5 the whole square. அகைன் என்ன இருக்கு? -3 -2, ஸோ -5 the whole square. இப்போ மைனஸ் இன்ட்டு -5 என்ன ஆகும்? ப்ளஸ் 25 ஆகிடும். ஸோ 25 ப்ளஸ் அகைன் வந்து 25. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும்? 50 வரும். ஆர் 25 இன்ட்டு 2 அப்படின்னு எழுதலாம். அதாவது 50 நீங்கள் 15 எழுதலாம். ஆர் 25 இன்ட்டு 2ன்னு எழுதிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்ன? 5. ஸோ 5√2 யூனிட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் எப்படி பண்ணணுன்றதை நம்ம இப்படி தான் வந்து கண்டுபிடிப்போம். இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி செக்ஷன் ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் விச் டிவைட்ஸ் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 4 of -3 and 8, 5 இந்த ரேஷியோ 3:1 இன்டர்னலி. இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு செக்ஷன் ஃபார்முலால எக்ஸ் வந்து இப்போ m/n ஆர் m1/n2 எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்போ m into x2 plus n into x1 divided by m plus n. இதே மாதிரி ஒய்க்கு எழுதுனா இதில் ஒரே ஒரு பாயிண்ட் தான், m எழுதும் போது x2 தான் எழுதணும். அதாவது ஃபர்ஸ்ட் ரேஷியோவை செகண்டில் தான் பண்ணணும். அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ m plus n. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அகைன் நம்ம ரிப்பீட்டிங். இப்போ 3 இருக்குன்னா இந்த 3யை வந்து நீங்கள் -3 கூட தான் பண்ணணும், 5 கூட தான் பண்ணணும். 1 இருக்குன்னா 1 வந்து 4 கூட 8 கூட தான் பண்ணணும். அதில் மட்டும் தெளிவாக இருங்க. நீங்கள் ஆர்டர் மாற்றி எழுதுறதுனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை. x1 y1 x2 y2 எந்த ஆர்டரில் வேணால் எழுதிக்கலாம். பட் செகண்ட் ரேஷியோ ஷுட் மல்டிப்ளை வித் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ பாருங்க, m என்ன? 3 ஆஃப் -x2 என்னது? 8 ப்ளஸ் n இன்டூ n என்னது? 1, x1 என்னது? 4 டிவைடட் பை m + 1 அப்படின்றது வந்து 3 + 1. இப்போ அதே மாதிரி y எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்ன m என்ன பாயிண்ட் எடுத்துக்கலாம்? 3 இன்டூ y2 வந்து 5 ப்ளஸ் n வந்து 1 அண்ட் y1 வந்து -3 டிவைடட் பை 3 + 1. இப்போ இந்த அது வந்து சால்வ் பண்ணிங்கன்னா 8 3s are 24 ப்ளஸ் 4 1s are 4 டிவைடட் பை 4. அப்போ என்ன வரும்? 28/4 which is nothing but 7. இது கட் பண்ணிங்கன்னா 7 வரும். அண்ட் அகைன் இங்கே அந்த மாதிரி 5 3s are 15 அண்ட் இது 3 1 3 -3/4. இப்போ 15 3 போயிடுச்சுன்னா 12. ஸோ 12/4 எவ்வளோ? 3. இப்போ எக்ஸோட கோஆர்டினேட் வந்து 7. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட். அப்போ ஜஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம்? எக்ஸ் கமா ஒய், த கோஆர்டினேட்ஸ் வந்து 7, 3. அவ்வளோதான். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த செக்ஷன் ஃபார்முலாவை வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரியே உங்களுக்கு இந்த ரெண்டுத்தையும் சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுக்குறேன். அதை சால்வ் பண்ணி அதை வந்து நீங்கள் எப்படி அதாவது அதோட ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அண்ட் செகண்ட் ஒன் வந்து செக்ஷன் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த 2 சம்மும் சால்வ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட இந்த சாப்டரோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 2 எக்ஸசைஸ் சம்ஸும் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.